மீண்டும் ஆட்சி அமைக்க நாளை குடியரசுத் தலைவரிடம் உரிமை கோருகிறார் நரேந்திர மோடி. நாளை மறுநாள் பதவியேற்பு விழா நடைபெறும் என தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என அறிவிப்பு. கூட்டத்தில் மக்களவை குழு தலைவராக நரேந்திர மோடி தேர்வு செய்யப்படுவார் என்று தகவல். ஒடிசாவின் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதில் பாஜக தலைமை தீவிரம். தர்மேந்திர பிரதான், சம்பித் பத்ரா உட்பட 6 பேரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக தகவல். தமிழ்நாட்டில் 2.5 மாதங்களாக அமலில் இருந்த தேர்தல் நடத்தை விதிகள் இன்றுடன் நிறைவு. மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழ்நாட்டில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, திருப்பூர், தேனி உட்பட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தகவல். சென்னையில் பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் குளம் போல் தேங்கியிருக்கும் வெள்ள நீர். விமான நிலையம், ஜிஎஸ்டி சாலை உள்ளிட்ட இடங்களில் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. நீட் தேர்வில் வினாத்தாள் உள்ளிட்ட குளறுபடிகளால் முறைகேடு நடந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல். ஹரியானாவில் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய பல மாணவர்கள் முதலிடம் பிடித்திருப்பதால் சந்தேகம். தேர்தல் தோல்வியை மறந்து அதிமுக தொண்டர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வி.கே. சசிகலா மீண்டும் அழைப்பு. ஒரு சிலரின் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக அதிமுக அழிவதை இனியும் வேடிக்கை பார்க்க முடியாது எனவும் அறிக்கை. இனியும் சமாதானம் சொல்லி தோல்விக்கு தொண்டர்களை பழக்குவது பாவகாரியமாகும். சசிகலா அறிவுரை கூறியிருந்த நிலையில் அதிமுக தொண்டர்களுக்கு ஓ பன்னீர்செல்வமும் அழைப்பு. பாலியல் புகாரில் கைதான அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமியின் உறவினர் மீது விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார். அருணாச்சலம் என்பவர் தன்னை மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட தொகுப்பாளினி பரபரப்பு குற்றச்சாட்டு. குண்டாஸை எதிர்த்து யூடியூபர் சவுக்கு சங்கர் தாக்கல் செய்த மனு. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் இன்று மீண்டும் விசாரணை. பொறியியல் சேர்க்கை கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் இன்றுடன் நிறைவு. ரேண்டம் எண் வருகிற 12ஆம் தேதியும் தரவரிசை பட்டியல் அடுத்த மாதம் 10ஆம் தேதியும் வெளியாகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பழைய துணி குடோனில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணிகள் தீயில் எரிந்து சேதமானதாக தகவல். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே உயர் மின் அழுத்தத்தால் மின்சாதன பொருட்கள் சேதம். மின் வாரியத்தில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களில் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ள விளம்பர பேனர்கள். விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ள பேனர்களை வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் அகற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை. கோத்தகிரி அருகே குடியிருப்பு பகுதிகளில் உலாவரும் சிறுத்தையால் மக்கள் அச்சம். சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் வனத்துறை கூண்டு வைத்து பிடிக்க கோரிக்கை.
தலைநகர் டெல்லியில் தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சம். டேங்கர் லாரியை துரத்தி சென்று மக்கள் தண்ணீர் பிடிக்கும் அவலம். அமெரிக்காவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி ஜாக் சலிவன் இந்தியா வர திட்டம். நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ள நிலையில் வருகை தருவதாக தகவல். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிக்கு முன்னேறினார் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ். மகளிர் ஒற்றையர் காலிறுதிப் போட்டியில் பெலாரஸின் சபலெங்கா அதிர்ச்சி தோல்வி. இந்திய கால்பந்து அணி கேப்டன் சுனில் சேஸ்திரி இன்றுடன் ஓய்வு. இன்று குவைத் அணிக்கு எதிராக நடைபெறும் உலகக்கோப்பை தகுதிச் சுற்று போட்டியுடன் விடைபெறுகிறார். பா ரஞ்சித் இயக்கும் புதிய படத்தில் வில்லனாக நடிக்கிறார் ஆர்யா. அட்டகத்தி தினேஷ் கதாநாயகனாகவும் அசோக் செல்வன் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடிக்க இருப்பதாக தகவல்.